ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ் டெக் யூடியூப் சேனலுக்கு. எனக்கு வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வேற பற்றிலங்க. நம்ம எஸ்கேப் அவரோட ப்ரொடக்ஷனில் கூழாங்கல் திரைப்படத்தோட டேரக்டர் எடுத்த திரைப்படம் தான் கொட்டுக்காளி. இந்த திரைப்படம் வர ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கொட்டுக்காளின்ற திரைப்படம் எப்படி இருக்க போகுது, சூரிய அவரோட ஆக்ரோஷமான ஆக்டிங் எப்படி இருக்க போகுது, இந்த திரைப்படத்துக்கு கூட வாழைன்ற திரைப்படம் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் வாழை திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரெண்டு திரைப்படமும் எந்த மாதிரிலாம் வரப்போகுது, இந்த ரெண்டு திரைப்படமே கண்டென்ட் ஓரியன்டாக தரமான ஒரு திரைப்படம், நல்ல கண்டென்ட் பேஸ்டு ஒரு திரைப்படம். ரெண்டு திரைப்படமும் நல்ல ஃபைட்டாக இருக்கும். இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூழாங்கல் திரைப்படம் நீங்களும் யாரும் பார்க்கலாம், உடனே பாருங்கள். கூழாங்கல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் குட்டான ஒரு திரைப்படம், தரமாக இருக்கும். அந்த திரைப்படம் கொஞ்சம் ஸ்லோ பேஸாக போனாலுமே ரசிக்கும்படியாக வேறு லெவலில் இருக்கும். கூழாங்கல் நீங்களும் பார்க்கலாம், போய் பாருங்கள். சும்மா வேல்யூவான டைம் எடுத்து கூழாங்கல் திரைப்படத்தை பாருங்கள். சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. டைம் வேஸ்ட்லாம் இல்லை. இந்த திரைப்படத்தை பார்த்தேன் டைம் வேஸ்ட்டு அப்படின்லாம் கிடையாது. கூழாங்கல் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு திரைப்படம், ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நல்லாவும் இருக்கும் படம் கூழாங்கல் திரைப்படம். அவரோட டைரக்ஷனில் ரெண்டாவது திரைப்படம் வரும்போது கொட்டுக்காளி. இந்த திரைப்படத்தில் ஹீரோ நம்ம சூர்யா அவர் தான். சூர்யா அவரோட ஆக்டிங் நம்ம கருடன் படத்துல பார்த்தாச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் இருக்கும், இப்படி தரமாக தான் கொடுப்பாரு. வந்துட்டேன்டா புது ஹீரோ, காமெடியில் ஹீரோவாக வேற லெவல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்போ தரமான ஒரு படைப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கொட்டுக்காளி திரைப்படத்தோட இந்த கொட்டுக்காளி திரைப்படத்தை பற்றி என்ன சொல்லணும்னா, நம்ம சூரிய அவருக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல். ஏன்னா வாய் பேசுறது பேச மாட்டார், அவ்வளோக்கெல்லாம் பேச மாட்டாங்க. இந்த கேரக்டர் பொறுத்தவரைக்கும் மெயினில் தான் பேசுவாங்க. அதுவும் அங்கேக்கும் இல்லை, த்ரூ அவுட் இந்த படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் என்னன்னா ஒரு நெகட்டிவ் ஷேட் மாதிரியான ஒரு கேரக்டர் தான் கொட்டுக்காளி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும். நம்ம சூர்யாவுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் மாதிரியான கேரக்டர், அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சூரிய மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. தரமான ஒரு படம் தான் இருக்கும். எப்படி கருடன் மாஸ்டர் கிளாஸாக ஒரு தரமான ஒரு ஹிட்டு கொடுத்துச்சோ கமர்ஷியலாக, இப்போ கொட்டுக்காளி திரைப்படம் கண்டென்ட் ஓரியன்டாக ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட்டு கொடுக்குன்றது சொன்னீங்க போல. ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆக போகுது. நான் இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப இதாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கொட்டுக்காளி அவரோட டேரக்டர் கூழாங்கல் அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக எடுத்துக்காய் நல்லா இருக்குப்பா, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதனால இந்த கொட்டுக்காளி திரைப்படத்துக்காக ரொம்ப இதாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட் 23 கொட்டுக்காளி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது எஸ்கே ப்ரொடக்ஷன் தான். இந்த திரைப்படத்தோட டிஜிட்டல்லாம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் கிட்ட போயிருக்கு. ஓகே, இப்போ இந்த படத்துக்கு போட்டியான்னு சொல்ல முடியாது. ரெண்டு கண்டென்ட் பேஸ்டு திரைப்படம். ஒரு வாரத்தில் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகணும். அதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனான. ரெண்டு திரைப்படம் ரிலீஸ் ஆனால் இந்த திரைப்படம் வேணாலும் இந்த திரைப்படத்துக்கு போகலாம். இல்லை இந்த திரைப்படத்தை பார்த்தாச்சு என்னடா பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னொரு திரைப்படம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டா திரைப்படத்துக்கு போகலாம். அதனால ஒருத்தர் ஒரு டேட்டில் ரெண்டு திரைப்படம் ரிலீஸ் ஆகலாம், 3 படம் கூட ரிலீஸ் ஆகும். ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் இது போட்டின்னு சொல்லாமல் ஒரு கண்டென்ட் பேஸில் ரெண்டு தரமான ஒரு படம் வரப்போகுதுன்றதான் நான் சொல்ல போகிறேன். எந்த மாதிரி கொட்டுக்காளி ஒரு கண்டென்ட் பேஸில் ஒரு நல்ல திரைப்படமாக அமையுமோ அதே மாதிரி ஒன்றுத்துக்கும் சலிக்காமல் அதே பேஸில் நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் கண்டென்ட் பேஸில் இந்த பக்கம் ஒரு படம் வரப்போகுது. வாழை திரைப்படம் வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு குழந்தைங்கள்லாம் வச்சு அவரோட கிராமத்துலேருந்தே ஒரு 20 பேர்த்துக்கும் நடிக்க வச்சுருக்காராம். அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் பேஸில் ஒரு தரமான ஒரு படம் வரப்போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் வாலியாக இருக்கட்டும் கொட்டுக்காளியாக இருக்கட்டும், ஒரு ரெண்டு திரைப்படமும் ஒரு பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட் பேஸில் ஒரு நல்ல திரைப்படமாக இருக்க போகுது. நான் இந்த படம் போட்டிக்கு ஜெயிக்குமா இந்த படம் போட்டிக்கு ஜெயிக்குமா ஆகஸ்ட் 23 கேட்டிங்கன்னா ரெண்டு படம் ஜெயிச்சாலும் நல்லது தான். ஏன்னா ரெண்டுமே கண்டென்ட் பேஸ்டு, நல்ல டைரக்டர், நல்ல படைப்பை கொடுக்க போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்க போகுது. கொட்டுக்காளி திரைப்படம் நிறைய ஃபெஸ்டிவலுக்குலாம் போய் நிறையா வரவேற்பு பெற்றிருக்கு. சூரிய சார் சாமியாக நடிச்சிருக்காரு, படமும் வேற லெவலில் இருக்குன்னு பெரிய வரவேற்புலாம் பெற்றிருக்கு கொட்டுக்காளி. அந்த திரைப்படத்தை ரொம்ப வரவேற்பட்டிருக்கேன். வாழை நம்ம மாரி செல்வராஜ் டைரக்ஷன், அவர் டைரக்ஷனால எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும். அவர் டைரக்ஷனில் வரப்போகிற திரைப்படம் வாழை. இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரெண்டு படமுமே கண்டென்ட் பேஸில் நல்ல ஒரு தரமான திரைப்படமாக அமையுன்றது சந்தேகம் இல்லை. பொறுத்து பார்ப்போம். ரெண்டு திரைப்படமுமே வேற லெவலில் வந்திருக்கா, இல்லை ஏதோ ஒரு திரைப்படம் மிஸ் ஆக போகுதுன்றதை பற்றி பொறுத்து பார்ப்போம். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ரெண்டு திரைப்படமும் நல்லா இருந்தால் செமையாக கொண்டாடுவேன். சினிமா ஃபேனா, சினிமா ரசிக்கலாம். ஓகே கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொட்டுக்காளி திரைப்படம் ஆகஸ்ட் 23 பார்க்க ஈகர வெயிட் பண்ணிருக்கேன், இல்லை வாழை திரைப்படத்தை பார்க்க ஈகர வெயிட் பண்ணிருக்கேன், இல்லை ரெண்டு திரைப்படத்தை நான் பார்க்க ஈகர வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு டிஎஸ் டெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.